நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கங்க. எது பலம் வாய்ந்தது, ஜென்ம நட்சத்திரமா லக்னம் அமர்ந்த நட்சத்திரமா? இது அந்த வீடியோவோட தலைப்பு. ரெண்டுமே முக்கியமானது தான். ஆனால் இதில் எது பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்ம நட்சத்திரமா அல்லது லக்னம் அமர்ந்த நட்சத்திரமா அப்படிங்கிறதுல எது பலம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக சந்திரன் அமர்ந்ததான் ஜென்ம நட்சத்திரம். சரிங்களா? ஒருத்தருக்கு பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அதுதான் ஜென்ம நட்சத்திரமாக அமைகி, அதுதான் ஒருவரோட நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்கிறது. சரிங்களா? பொதுவாக அனைவருக்குமே இந்த ஜென்ம நட்சத்திரம் தெரியும். ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களுக்கு தான் லக்னம் அமர்ந்த நட்சத்திரம், லக்னம் பற்றி எல்லாம் தெரியும். சரிங்களா? ஒருத்தருக்கு லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் புள்ளி. சரிங்களா? லக்ன புள்ளி அது லான்னு போட்டு அதுக்கு நேரம் அது அமர்ந்த நட்சத்திர பாதம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த நட்சத்திரம் தான் லக்ன புள்ளி அப்படிங்கிறது. இது இதை ஒருத்தருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஒருத்தருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது லக்ன புள்ளியிலிருந்து பார்க்கும்போது தான் அது முழுமையாக இருக்கும். சரிங்களா? அது நிதர்சனமாக இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அதுக்குண்டான வாய்ப்புகள். சரிங்களா? அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறத சந்திரன் தான் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது இது இண்டிவிஜுவலானது. சரிங்களா? ஸ்பெஷலானது. ஒருத்தருக்கு என்ன திறமை இருக்குது, என்ன தனித்தன்மை இருக்குது, என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிறது லக்ன புள்ளி தான் சொல்லும், லக்னம் தான் சொல்லும். சரிங்களா? சந்திரன் அப்படிங்கிறது உணர்ச்சி பூர்வமானது, மனசாட்சியின் மூலம் வெளிப்படுவது, இல்லை உணர்வு பூர்வமானது. அதாவது இது அடிக்கடி மாறக்கூடியது. ஒருத்தருக்கு இப்போ மூடு சரியில்லை, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறத சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் கொடுக்கக்கூடியது. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது இதுதான். இது வாய்ப்புகள், அதாவது லக்னத்துக்கு ஏற்படக்கூடிய லக்ன ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்களுக்கு வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்குறதா ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆனால் லக்ன புள்ளி அப்படிங்கிறது, லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிவானது. இதுதான், இது இப்படித்தான் நடக்கும், கிடைக்கும் அல்லது கிடைக்காது அப்படின்னு துல்லியமாக சொல்லக்கூடியது லக்ன புள்ளி தான் சொல்லும். சரிங்களா? அது பிரிக்க முடியாதது. லக்ன புள்ளி அப்படிங்கிற அவங்களோட குணங்கள் அப்படிங்கிறது தனித்தன்மைகள் அப்படிங்கிறது பிரிக்க முடியாதது. அவங்களுடைய என்றைக்குமே இருக்கக்கூடியது. ஏன்னா தசாபதிகள் மாறினாலுமே அவங்களுடைய பயணம் செய்யக்கூடியது. சரிங்களா? ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அடிக்கடி மாறக்கூடியது. தன்மை ஒன்றாக இருந்தாலும் அது மனநிலை அப்படிங்கிறது கோச்சாரத்தில் சந்திரன் மாறும்போது அதுக்கு உண்டான அதன்படி பலன்கள் மாற்றமாகும். சரிங்களா? ஆனால் லக்ன புள்ளி அப்படிங்கிறது அதுதான். அதாவது பிறக்கும்போது என்ன லக்ன புள்ளியோ அது என்ன சாரமோ அது வாழ்நாள் ஃபுல்லாக நினச்சி ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் கர்மா அப்படிங்கிறது. சரிங்களா? லக்ன புள்ளி அப்படிங்கிறது கர்மா அப்படிங்கிறது. தசாபுத்திகள் அனைத்துமே சந்திரனை வச்சு தான் கணிதம் செய்கிறோம். சரிங்களா? தசாபுத்திகள் அமைப்பு அப்படிங்கிறது சந்திரனை வச்சு தான் நம்ம கணிதம் செய்கிறோம். அந்த ஜென்ம நட்சத்திரம் இதுவோ அந்த நட்சத்திராதிபதி யாரோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகள் செய்கிறோம். ஆனால் லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திர நாதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படும் போது இது உங்களுக்கு அனைவருக்குமே ஈஸியாக, அதாவது ஈஸியாக உங்களுக்கு நடப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? என்ன நடப்போ என்ன நடக்க உள்ளதோ அது விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அது ஜென்ம நட்சத்திர நாதன் நம்ம எப்படி வழிபடுறோமோ, அந்த பிறந்த திதி எப்படி நம்ம வழிபடுறோமோ, சரிங்களா, பிறந்த திதி, அந்த யோகம் கரணம் அப்படிங்கிறதெல்லாம் சந்திரனை பேஸ் பண்ணி தான் வர்றது. சரிங்களா? ஆனால் லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திர நாதன், சரிங்களா, அவர் அமர்ந்த பாவம், இதன் ரீதியாக நம்ம வழிபாடுகள் செய்யும்போது நம்மளுக்கு விரைவாக பலன்கள் நடக்கும்.
சரிங்களா. என்ன நடக்க உள்ளதோ அது வந்து விரைவுபடுத்தப்படும். இது வந்து பொருத்தமாக இருக்குது. வழிபாடுகள் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குது. ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கருவி தான். ஜென்ம நட்சத்திரம் அப்படி உடல், சரிங்களா. லக்னம் உயிர் அப்படிங்கிறத வந்து அதாவது உடல் அப்படிங்கிறது வந்து ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர நாதனாரோ அதை வந்து நட்சத்திரம், அது நட்சத்திர நாதன் அப்படிங்கிறது உடலை சுமந்து கொண்டு இருப்பவர் தான் வந்து நட்சத்திர நாதன் அப்படிங்கிறது. உயிரை சுமந்து கொண்டு இருப்பவர் வந்து லக்னம் வந்த நட்சத்திர நாதன். சரி, அவரோட வழிபாடுகளும் நம்ம செய்யணும், சரிங்களா. இது ரெண்டில் எது முக்கியம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து லக்னம் அமர்ந்த நட்சத்திர சார் தான் வந்து மெயினானது, முக்கியமானது, சரிங்களா. அதுக்கு வந்து உருவம் இல்லை. சந்திரன் அப்படிங்கிறது வந்து உருவம் உள்ளது, சரிங்களா. வடிவம், இமேஜ், ஒருத்தரோட இமேஜ் அப்படிங்கிறது, ஒருத்தரோட உருவம் அப்படிங்கிறது, ஒருவரோட அடையாளம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், சரிங்களா. அவருக்கு வந்து உண்டான கொடுப்பினை அப்படிங்கிறது லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரம். அதுக்கு வந்து உருவம் கிடையாது, சரிங்களா. அது வந்து ஆன்மா, அதுக்கு வந்து உருவம் கிடையாது. ஆனால் வந்து அதன்படி தான் வந்து பலன்கள் அப்படிங்கிறது வந்து முடிவாக இருக்குது, சரிங்களா. முடிவாக ஆகியிருக்கு. சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து 2.25 நாள் இருப்பார், சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக ஒரு 24 மணி நேரம் வந்து எடுத்துக்கலாம். 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து சந்திரன் வந்து நட்சத்திரங்களை வந்து மாற்றுவார். ஆனால் வந்து அந்த 24 மணி நேரத்துலையுமே பிறக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் நடப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து இல்லை, சரிங்களா. அது வந்து மாரோலஸ். மறுநாள் தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து மாறுபாடுகள் அப்படிங்கிறது நடக்குது. மாறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து நடக்குது, சரிங்களா. மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஆனால் வந்து லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து மாறுபட்டுருக்கு. லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறுபட்டுருக்கு. அந்த 2 மணி நேரத்துலையும் வந்து 13 நிமிடங்கள் அப்படிங்கிறத வந்து லக்ன புள்ளி, சரிங்களா. லக்ன புள்ளி அப்படிங்கிற வந்து 13 நிமிடத்துக்கு ஒருக்க வந்து 13 நிமிடம் தான் இருக்குது, சரிங்களா. 13 நிமிடத்துக்கு ஒருக்க வந்து நட்சத்திரம் மாறுபடு, சரிங்களா. நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து மாறுபடு. லக்ன புள்ளியமாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 13 நிமிடத்துக்கு ஒருக்க மாறுபாடுகள் அடையும். எனவே வந்து ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து எங்கே, தமிழ்நாட்டில் எங்கே, சரிங்களா. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், மதுரைனா மதுரை, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறித்து சொல்வது தான் வந்து லக்னம், சரிங்களா. அப்புறம் வந்து அதாவது உள்முகமாக ஒருத்தரோட வந்து மேலோட்டமாக வந்து பார்க்கும்போது சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அவரோட உள்ளோட்டம், அவரோட உள்முகத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறத வந்து லக்ன புள்ளி, சரிங்களா. உண்மையிலேயே அவர் யார், அவரோட என்ன திறன் வாய்ந்தவர், அவருக்கு வந்து என்னென்ன திறமைகள் உள்ளது, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட சுயத்தன்மை என்ன, அவரோட ஸ்பெஷல் அப்படிங்கிறதுல என்னென்ன, சரிங்களா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் லக்ன புள்ளி தான் சொல்லும், சரிங்களா. மேலோட்டமாக வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து அந்த ராசி எதுவோ, அந்த ராசியோட நட்சத்திரங்கள் எதுவோ அது வந்து மேலோட்டமாக இமேஜினேஷன் கொடுக்கும், சரிங்களா. ஒருத்தருக்கு இதுதான் அப்படிங்கிற மேலோட்டமாக வந்து கொடுக்கும், அடையாளம் அப்படிங்கிறது வந்து கொடுக்க. ஆனால் லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து தனித்திறமைகள். ஒருத்தர் வந்து இப்படிப்பட்டவர், அவரோட குணங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம லக்ன புள்ளி வச்சு தான் நம்ம முடிவு செய்வோம், சரிங்களா. லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரம், லக்னாதிபதி, சரிங்களா. அந்த லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் மெயினாக வந்து லக்ன புள்ளி அப்படிங்கிற வந்து உயிர், சரிங்களா. அது அமர்ந்த குணங்கள், அதை அமர்ந்த கிரகம் எதுவோ அந்த காரகங்கள் தான் வந்து ஜாதகரை வந்து அடிப்படையாக வந்து அவர் பேசிக்காக வந்து வச்சுருப்பார், சரிங்களா. அவர் வந்து கடைசி நேரத்தில் வந்து கையாளுவது வந்து அவர் வந்து லக்ன புள்ளியமாக அந்த நட்சத்திரம் நாதனோட பண்புகளை தான் கையாளுவார், சரிங்களா. அது சுபத்துவமாக இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலுமே அதன்படி தான் அவருக்கு வந்து ஈஸியாக்கப்பட்ட வழிகள், சரிங்களா. அவருக்கு அதுதான் நடக்கும். அதுதான் வந்து அவர் வாங்கிய வரம் அப்படிங்கிறது. லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து அவரை வந்து கையாள்வார். அந்த லக்ன புள்ளியோட பண்புகளில் தான் வந்து அவர் வந்து வெளிப்படுவார், இயங்குவார். அதை தான் வந்து கையாள்வார் இறுதியாக, சரிங்களா. இதுக்கு வந்து பாதை அப்படிங்கிறது அமைச்சு கொடுக்குறத வந்து ஜென்ம நட்சத்திரம், சந்திரனமான நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த பயணத்துக்கு, அதாவது லட்சியம் அப்படிங்கிற நடப்புக்கு பாதை அமைச்சு கொடுக்குறதா வந்து உடலின் மூலம், சரிங்களா. உடலின் மூலம் வந்து அந்த லக்ன புள்ளியின் வந்து
லட்சியத்திற்கு பாதை அமைச்சு கொடுக்கறத வந்து ஜென்ம நட்சத்திரம். சரிங்களா? ஆனால் லக்ன புள்ளி அமர்ந்ததை வந்து இலக்கு, அது போய் சேரக்கூடிய நோக்கம், அதை வந்து லக்ன புள்ளி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இதில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றிங்க.